பேக்கரி ஸ்டைல் பட்டர் பிஸ்கட் வீட்லயே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செம்ம கிறிஸ்பியா செம்ம டேஸ்டா இருக்குங்க. பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடான்னு எதுவுமே தேவையில்லை. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற பட்டரை மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிட்டு 1/2 கப் அளவு பொடி பண்ண சர்க்கரையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி எலையர் விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்தா கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கைவிடாம இந்த மாதிரி கலந்தீங்கன்னா நல்ல கிரீமியா இந்த டெக்ஸ்சர்ல கிடைக்கும். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவையும் சேர்த்து நல்லா ஃபுல்லா கலந்துட்டு கையிலேயே ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட நல்லா மாவு கெட்டியாகி நமக்கு இந்த மாதிரி சாஃப்டா கிடைக்கும். பிஸ்கட் மாவை ரெடி பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்ல கொஞ்சமா பட்டரும் கொஞ்சமா மைதா மாவும் சேர்த்து நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிஸ்கட்லாம் ஒட்டாம வர்றதுக்காக. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிஸ்கட் மாவுல கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன உருண்டையா பிரிச்சு இந்த மாதிரி தட்டிட்டு மேல ஒரு ஃபோர்க் வச்சு டிசைன் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா அழகா பிஸ்கட் ஷேப் வந்துரும். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு எல்லாத்துலயுமே இந்த மாதிரி பிஸ்கட் ரெடி பண்ணி பிளேட்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். நான் இன்னைக்கு கடாயில செய்யறதுக்காக ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல ஹீட் பண்ணிருக்கேன். நீங்க ஓவன்ல செய்யற மாதிரி இருந்தா 180 டிகிரில 10 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிஸ்கட் பிளேட்டை உள்ள வச்சு 30ல இருந்து 35 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 35 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பிஸ்கட்லாம் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். எடுத்து பின்னாடி பார்க்கும்போது நல்லா பிரவுன் கலர்ல இருக்கணும். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான பட்டர் பிஸ்கட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ஓவன்ல அதே டைமிங் தான் நீங்க பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியான பட்டர் பிஸ்கட்டை வீட்லயே இதே போல டேஸ்டா செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்டா கிறிஸ்பியா இருக்கும்.